அவர் நம்ம வீட்டுக்கு வந்தா எவ்வளவு அற்புதம் நடக்கும்ல. விசுவாசமாயிருங்க. பேதுருடைய மாமி அவர்களுக்கு பணிவிடை செய்தார். உடனே ஜுரம் நின்று போயிடுச்சு, பலவீன நீக்கிடுச்சு, ஆரோக்கியமானார். அவங்களுக்கு சமைச்சு போட்டிருப்பாங்களே, சமைச்சு போட்டு முதல்ல டீ கொடுத்துருப்பாங்க, அவங்களை சமைச்சு போட்டு அவங்களுக்கு பணிவிடை செய்தார். நீங்களும் எவ்வளவு வியாதியிலிருந்து குணமாக்கப்பட்டீங்களே, எவ்வளோ அற்புதங்கள் உங்களுக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார்ல. இன்னைக்கு நம்ம நிலை நிற்பது ஆண்டுடைய கிருபை தானே. நான் நிற்பதும் நான் நிலைத்திருப்பதும் தேவனுடைய கிருபையே. ஆனால் தேவனுக்கு என்ன பணிவிடை செய்கிறோம், ஆண்டவருக்கு என்ன போய் ஊழியம் செய்கிறோம்? சபையில் போய் இல்லை, எத்தனை விசுவாச மக்கள் சபையில் போய் ஊழியம் செய்கிறீங்க, சபை பாஸ்டருக்கு பணிவிடை செய்கிறீங்க, சபையை பெருக்கி தொடச்சி அந்த சபை கிளீன் பண்றீங்களா? எத்தனை பேர் சபையில போய் உதவி செய்றீங்க? சபை முடிந்த உடனே ஒரு ஓட்டம் எடுக்கிறோம் பாருங்க, அந்த ஓட்டத்துல ஓட்ட பந்தயத்துல இருக்கிறவங்க கூட தோத்துருவாங்க. முடிந்த உடனே அடி பிடிச்சுக்கிட்டு சில பேர்லாம் வந்து ஓடுவாங்க பாருங்க, பைபிளை கூட சர்ச்சில் விட்டுருவாங்க, பாட்டு புக்கை விட்டுருவாங்க. எடுத்தேன் பாரு ஒரு ஓட்டம் பாருங்க, வீட்டுக்கு ஓடுறதுக்கு அவ்வளோ. ஏங்க அப்படி சர்ச்சுக்கு வரீங்க? ஒரு காரியத்தை போட்டுக்கிட்டு, ஒரு வேலையை போட்டுக்கிட்டு, முடிஞ்ச உடனே இதை போகணும், முடிஞ்ச உடனே அதை செய்யணும். தயவு செய்து சபைக்கு அப்படி போகாதீங்க. நான் உங்களுக்கு அன்பா கேட்டுக்கொள்கிறேன். சபையில உட்காருங்க, சபையில ஆராதிங்க, விடுதலையா இருங்க. ஒரு காரியத்தை மனதில் போட்டுக்கிட்டு, சிந்தனையில போட்டுக்கிட்டு, அப்போ நீங்க விடுதலையா ஆராதிக்க முடியாது, பாட்டு பாட முடியாது, அதே சிந்தனை இருக்கும். சனிக்கிழமை நீங்க எல்லா வேலைகளும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஃப்ரீ ஆகிக்கிட்டு, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கர்த்தருடைய நாள், அது யாதொரு வேலையை நான் செய்ய மாட்டேன். விடுதலையா போங்க, அற்புதமா நடக்கும் உங்களுக்கு ஆராதனை. விடுதலையா ஆராதிங்க, சபையில ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, ஒரு உதவி செய்யுங்க. கர்த்தர் அதை விரும்புகிறார், கர்த்தர் அதை விரும்புகிறார். பாஸ்டருக்கு உதவியா இருங்க, சபைக்கு உதவியா இருங்க, ஊழியத்துக்கு உதவியா இருங்க. எவ்வளோ பேருக்கு நம்ம ரட்சிக்கப்படாதவங்களுக்கு எவ்வளோ உதவியா இருக்கிறோம்ல, ரட்சிக்கப்படாதவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்றோம், ரட்சிக்கப்படாதவங்களுக்கு நண்பர்கள், உறவுகள், எத்தனையோ பேருக்கு ஓடி ஓடி போய் செய்யறோம். ஆனா நம்ம சபைக்கு செய்ய மாட்டோம்ல. நம்ம சபைக்கு நம்ம செய்ய